25 வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். சொசைட்டி எமர்ஜென்சி மோட். ஃபேமிலிஸு, ரிலேட்டிவ்ஸு, தெரிஞ்சவன் தெரியாதவன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தவன், 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தவன், முன்னாடி பிறந்தவன் பின்னாடி பிறந்தவன் எல்லார் மண்டையிலையும் சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீ வேலையை சேஞ்ச் பண்ணாத, ஜிம்முக்கு போகாத, புதுசாக பிஸ்னஸ் பண்ணாத. ஆனால் கல்யாணம் பண்ணியா அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா 24/7 வீட்டில் இன்விசிபிள் கல்யாண ரேடார் ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காலையில் நீ எழுந்து காஃபி குடிக்கும் போது இந்த வீக்கெண்டு பார்க்க போகிறோம், நீ ஃப்ரீயாக இருக்கியா? இந்த ஈவினிங் 6 மணி நியூஸ் மாதிரி டெய்லி ஒரு அப்டேட் இருக்கும். பேரண்ட்ஸ்லாம் சாஃப்டாக கேட்பாங்க, ஜஸ்ட் பார்க்க தான் போகிறோம், ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. இந்த டைலாக் நீ கேட்டோன்னே புரிஞ்சுக்கணும். அப்போதான் நிறைய எஸ்கேப் பிளான் போட ஆரம்பிச்சிருவேன். ஆபீஸ் விட்டது நேர வீட்டுக்கு வந்துடாத, வெள்ள சுத்திட்டு லேட்டாவா கேட்டா ஓட்டின்னு ரீல் விடு. ஆல்ரெடி இருக்கிற கடுப்புல நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றது இந்த ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான். அந்த பக்கம் போலான்னு போனா போட்டோ அனுப்பிச்சிக்கிறேன் பார்த்து சொல்லு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். ஆக்சுவலா இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போனோம்னா சாப்பாடுலாம் செகண்டரி தான், மெயின் ஈவெண்ட்டே இந்த இன்ட்ராகேஷன் தான். ஒரு கதை சொல்லிட்டா சார், ஒரு தேவையில்லை. அங்கங்க கேள்வி அம்புகள் பாயும். சேலரி எவ்வளோ, நைட் ஷிஃப்டா, டே ஷிஃப்டா, ரொட்டேஷனல் ஷிஃப்டா, சேவிங்ஸ் இருக்கா, குக்கிங் தெரியுமா, ஹாரோஸ்கோப் என்ன, இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு ஃபீல் வரும். கோடல் எடுத்து மண்டையை வெட்டி பொழந்து மூளை எடுத்து மாடியில போட்டுற. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா நம்மளே யோசிக்க வச்சிருவாங்க, இது மேரேஜ் பிளானா இல்ல புது வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்றோமான்ட்டு. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கம்பேரிசன் அட்டாக். இமோஷனல் டேமேஜ். இந்த கம்பேரிசன் தான் ரிலேட்டிவ்ஸோட ஃபேவரட் வெப்பன். கம்பேர் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கேள்வி வரும், ஆமா உன் கூட படிச்ச ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, குழந்தை கூட இருக்குல்ல அப்படின்ட்டு. நீ அப்படி வரியா? ஆமா இந்நேரத்துக்கு அவன் பேரம்பேத்தியா எடுத்திருப்பான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மேரேஜ் ப்ரெஷர்ல லாஜிக் இல்லை, டைம் லைன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த சொசைட்டிக்கு லைஃப் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி, ஜாபு, மேரேஜ், கிட்ஸ். ஆனால் மென்டல் பீஸ் ஒரு கஷ்டம் கிடையாது. பொதுவாக சொல்லிடுவாங்க, கல்யாணம் ஆனால் செட்டில் ஆயிடுவேன். 3 மெயின் பாயிண்ட்: மார்னிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பட்ஜெட் மீட்டிங், சைலண்ட் காம்ப்ரமைஸ். சிங்கிள் லைஃப் எப்படின்னா சாப்பாடு என்ன அப்படின்றதுலேருந்து எல்லா விஷயத்தையும் டப்புன்னு முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். வெளியே போனால் போவோம், வெளியே சாப்பிட்னா சாப்பிடுவோம், வீட்டிலேயே வாங்கி சாப்பிட்னா சாப்பிடுவோம், இல்லை சாப்பிடாம கூட இருப்போம். ஆனால் மேரேஜ் லைஃப் அப்படி கிடையாது. சித்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. டிசிஷன் யார் எடுக்கிறது அப்படிங்கறதுதான் முக்கியம். ஸ்லிப்பான செதறிடுவேர். சூப்பரா. அதாவது தனியா வீடு எடுத்து ஃபேமிலி ரன் பண்ண தெரியணும். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? முதல்ல நீ சொல்லு, ரெண்டாவது நான் சொல்றேன். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வரத்துக்கு டைம் எடுக்கும். மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணிட்டு தனியாக ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்கிட்டு அவங்க எப்போவுமே ஒரு படிக்கு மேலே. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இந்த கல்யாணம்ன்றது வந்து ஓட்டப்பந்தயம் மாதிரி கிடையாது, யார் ஃபர்ஸ்ட் வர்றது அப்படின்றது. ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குனே ஒன்று பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த ப்ரெஷர்னால பிரெயின் வந்து ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் லேட்டா இல்லை ரெடியா, கரெக்டான பர்சனா, இல்லை வேற ஏதாவது குவாலிட்டிஸ் ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். தைரியமா போக வேண்டியதானே. பயமும் அர்ஜென்ட்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துன்னு வச்சுக்கேன். பாடி மேரேஜ்ன்றது ரேஸ்லாம் இல்லை. ஆனால் இந்த சொசைட்டி எப்பவுமே கையில் ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு நின்றுகிட்டே இருக்கும். இந்த ரிலேட்டிவ்ஸோட அர்ஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங் டேட்லாம் டிலே ஆகிட்டு போகும்ல, உடனே உலகம் அழிஞ்சிடுற மாதிரியும் சீக்கிரமாக உடனே பிளான் பண்ணி முடிச்சுணுன்ற மாதிரியே ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. இதில் வேற லேட் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் கம்மியாயிடும்பா. ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேரேஜ் நல்ல விஷயம்தான், ஆனால் ப்ரெஷரில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் யாராவது எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டா தெரியுது நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டியடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை நோய் நோண்டிட்டு இருக்கவங்களுக்கு அனுப்பி விடுங்க. பார்த்து பத்திரம். டாடா.